ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். டிகு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ நம்ம சேனலில் நம்ம ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து சஷ்டி விரதம் இருந்தேன். 7 நாள் விரதம் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து 6வது நாள் சூரசம்ஹாரம் நடக்க போகுது. ஸோ அதனால் நான் டிகு இந்த தடவை என் கூட ஸ்ரீதரும் சஷ்டி விரதம் இருந்தாரா. ஸோ அதனால் நாங்கள் சாயங்காலம் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற நம்ம சேனலில் நிறைய தடவை நான் அந்த கோயிலை பற்றி சொல்லியிருக்கிறேன். நியூ ஜெர்சியில் ஆஸ்பெரி தண்டாயுதபாணி கோயிலில் தான் நம்ம இன்றைக்கி சூரசம்ஹாரம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோயிலில் வந்து சூரசம்ஹாரம், அதாச்சும் விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரத்தன்னைக்கு விரதம் முடிக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சதோடு நம்ம பார்த்து முடித்ததுக்கப்புறம் அன்னைக்கு தான் வந்து மொத்தமாக முழுமையாக சஷ்டி விரதத்தை முடிக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து சூரசம்ஹாரம் பார்க்குறதுக்கு கோவிலுக்கு போகலாம். வந்து சூரசம்ஹாரம் ஞாயிற்றுக்கிழமைனாலே லீவு. அதனால் விரதமாக இருக்கவங்களாக இருக்கட்டும், இல்லாட்டா வந்து இல்லை ஃபேமிலியில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு வருவாங்க சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு. அதனால் எப்படினாலும் கூட்டம் இருக்க தான் செய்யும். ஸோ இன்றைக்கி அந்த சாயங்காலம் ஒரு 4 மணிலேருந்துட்டு அபிஷேகம்லாம் இருக்குதுன்னாங்க. கரெக்டாக வந்து 6 மணி 6:15 மணிக்கெல்லாம் நம்ம வந்து சூரசம்ஹாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆரத்தி திருப்பி வந்து சாப்பாடு வந்தவங்களுக்கெல்லாம் வந்து அன்னதானம் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி கூட்டம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. கோயில் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நல்ல பார்க்கிங்லேருந்து எல்லாருமே வாலண்டியர்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து டிகு ரொம்ப நேரம் நம்ம வந்து கோயிலில் ஒரு 4 மணி நேரம்லாம் பிள்ளைங்க இருக்க மாட்டாங்களா. அதனால் நாங்கள் வந்து ஷார்ப்பாக ஒரு 4:30 மணி 4:45 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டோம். ஸோ நாங்கள் போகிற நேரத்தில் வந்துட்டு கரெக்டாக பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு, அலங்காரம் எல்லாம் அது அபிஷேகமெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ சூரனை வந்துட்டு வெளியே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஐ திங்க் 3-4 வேடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 வேடங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து முருகனை சூரசம்ஹாரம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. போன வருஷமும் நான் இப்போ வந்து தொடர்ந்தாப்பில் இது ஒரு 3வது வருஷம் எனக்கு இங்கே இந்த கோயிலில் சூரசம்ஹாரம் பார்க்குறது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து இங்கே நியூ ஜெர்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும், குருவாயூரப்பன் கோயில் அங்கேயும் சூப்பராக இருக்குங்க. ஆனால் அங்கே வந்து இன்றைக்கி சூரசம்ஹாரம் கிடையாது, திங்கக்கிழமை நம்ம இந்தியா முறைப்படி பண்ணுறாங்க. ஸோ இங்கே பெரும்பாலான கோயிலில் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே வந்து சூரசம்ஹாரம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வழிபடுறாங்க. ஸோ நான் வந்து எப்போதுமே நம்ம இந்த ஆஸ்பெரி தண்டாயுதபாணி கோயிலில் தான். அது இந்த வருஷம் ஸ்ரீதரும் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு நாங்கள் வந்து இந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஃபுல்லாகவே நாங்கள் சாப்பிட மாட்டோம். அண்ட் அதுக்கு அடுத்த நாள் அதாச்சும் திருக்கல்யாணம் அன்னைக்கும் சாப்பிட மாட்டோம். சாயங்காலம் திருக்கல்யாணம் எல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு சாப்பிடுவோமா. நம்ம ஆக்சுவலாக சாட்டர்டே மத்தியானம் சாப்பிட்டது, அதனால ரொம்ப டயரிங்காக கூட இருந்தது. பட் இது எல்லாமே முருகனோட ஒரு பிரார்த்தனை தான். எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக இருக்கணும். வெளியில் தான் இன்றைக்கி சூரசம்ஹாரம் பண்ணுறாங்க. டே லைட் சேவிங் அப்போ முடியவும் இல்லை. அன்றைக்கி வெதர் கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெப் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்கங்க. எல்லாமே வாலண்டியர்ஸோட ஹெல்ப்பால் மட்டும்தான் அது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் உள்ள ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தீங்க இல்லையா, முருகனுக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணி ஆரத்தி எல்லாம் காட்டி அந்த வேலை வதம் பண்ணுறதுக்காக வந்துட்டு வேலை எடுத்துகிட்டு வராங்க வெளியே. இப்போ நமக்கு வந்து சூரசம்ஹாரம் பார்க்கலாம் வாங்க. திருமண கோலம் தினமும் காட்சி தருபவனிய வேல் வேல் முருகா வேல் முருகா 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 பழமுதிர் சோலை மரமாகி பார்த்தவர் மயங்கும் பிறமாகி வம்புக்கார வள்ளி தென்னின் வளைக்காரம் பற்றிய பெருமானிய வேல் வேல் முருகா வேல் முருகா 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 வள்ளி அம்மை சடையப்பர் வழங்கிய நல்ல மண்டபத்தில்
அள்ளி தந்திடும் வள்ளல் முருகன் ஆடுகின்றார் பொன்னூஞ்சல். வேல் வேல் முருகா வேல் முருகா. வரும்போது எல்லாரும் வெற்றிவேல் வீரவேல் நல்ல சத்தமா சொல்லுங்க. வெற்றிவேல் 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 வீரவேல் 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 வேலோடு வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா. சொந்த தமிழ் வீரவேல் 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 வீரவேல். சூரபத்மனோட இரண்டாவது தம்பி, அவர் பேர் என்ன சொன்னேன்? சிங்கமுகாசூரன். நம்மளுடைய மூர்க்கதனத்தை குறிக்கிறது தான் சிங்கமுகாசூரன். நம்ம மூர்க்கதனத்தையும் நம்ம இன்னைக்கு சாமிக்கு முன்னாடி சமர்ப்பிச்சு நம்ம அதுல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு முருகனை பிரார்த்திக்கிறோம். இப்ப அடுத்து சூரபத்மன். சூரபத்மன் வீரவேல் 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 வீரவேல். வீரவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு 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 வீரவேல் இங்கே வந்து சூரசம்ஹாரம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம திருச்செந்தூர்லலாம் வந்து முருகனுக்கே திருப்பி வந்து அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்களே, இங்கே வந்து கண்ணாடிக்கு தான் அடுத்தால மறுபடியும் எல்லா அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை எல்லாமே பண்ணாங்க. அதுவுமே கோயிலுக்கு வெளியவே வச்சு பண்ணாங்க. சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், பட் எல்லா வருஷமும் நம்ம விரதத்தோடு பார்க்குறப்ப இன்னும் ஸ்பெஷலாக தான் இருக்கும். கடைசியில் முருகன் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரு கண்ணு இல்லை, 1000 கண்ணு இல்லை, லட்சம் கண்ணு கூட பத்தாதுங்க, அவ்வளோ அழகாக இருந்தார். அண்ட் எனக்கு வந்து எப்போதுமே இந்த கோயில் வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். எதுக்குன்னா சப்ஸ்கிரைபர்ஸ், நான் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணுவேன் தெரியுமாங்க. அண்ட் அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, உங்கள் சேனலில் நாங்கள் இந்த கோயிலை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு இப்படி ஒரு கோயில் இங்கே இருக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது, பட் நீங்கள் ஷேர் பண்ணனால நாங்கள் வந்தேன்பாங்க. அதுவும் அந்த கோயில் சன்னிதானத்தில் அந்த வார்த்தை கேட்குறதுக்கு எனக்கு இப்போ சொல்கிறப்பவே அது மெய்சில் இருக்கும். ஆனால் அதுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் வேணும். எல்லாமே முருகனோட அருளால் தான். ஸோ நம்ம வேணும்னு யாரும் நமக்கு வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்கிறது கிடையாது. எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருந்து எனக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள்லாம் எனக்கு இவர்கிட்ட போய் அது கொட்டி தீக்கிறப்போ எனக்கு அது சரியாகும்னு ஒரு நம்பிக்கை. அதை வந்து எனக்கு 4 பேருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்துட்டு இப்படி ஒரு கோயில் நீங்களும் போய் பாருங்கள், நான் என்னால் முடிஞ்சதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் அதை நீங்கள் வந்து கோயிலில் வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதை விட வந்துட்டு எனக்கு வேறு பெரிய பாக்கியம் கோயிலில் வேறு எதுவும் கிடையாது. நானும் ஸ்ரீதரோ வந்துட்டு அதை நினச்சி அவ்வளோ சந்தோஷப்படுவோம். எப்போதுமே நாங்கள் கோயிலேருந்து வெளியே வரப்போ அட்லீஸ்ட் ஒரு 4-5 சப்ஸ்கிரைபர்ஸாவது நாங்கள் பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி இந்த 2 நாளில் வந்துட்டு நிறைய பேர் நம்ம பார்த்தோம். அதுவும் நம்ம வந்து இந்த விரதம் இருக்கிறது தெரிஞ்சிட்டோம். கொஞ்சம் பேர் வந்துட்டு நீங்கள் போன தடவை போஸ்ட் பண்ணியிருந்தீங்களா, அதே தான் நாங்களும் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷங்க. ஸோ ஃபஸ்ட் டே அதாச்சும் சூரசம்ஹாரம் அன்னைக்கு சாயங்காலம் வந்து சாப்பாடெலாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக நம்ம பண்ணோம்.
நெக்ஸ்ட் டே வந்து திருக்கல்யாணத்துக்கு கூட போயிருந்தோம். ஆனால் நிறைய வீடியோலாம் எடுக்கலை, கம்மியாக தான் எடுத்தேன். கரத்தினால் காதலாய் காதலால் காந்தள் கரத்தினால் செந்தில் நாதனை அன்பு செய்யும் வேலனை செந்தில் நாதனை அன்பு செய்யும் வேலனை வேஷமும் லீலா 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 வினோதன் உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்தும் இணையடி காக்க என்னுயிர் குளிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவில் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவில் காக்க அழுவேல் இரண்டும். Oh, I accidentally took a picture. Sese, what is wrong with you? I'm literally recording if you go straight. I'm having கந்தசஷ்டி விரதம் சாப்பாடு. புலாவ், வடை, பீன்ஸ் கூட்டு, ரைத்தா, தயிர் சாதம், அப்புறம் வந்து திருப்பாகம், அப்புறம் பஞ்சாமிர்தம், லட்டு, பாயசம். What do you have? வடை. My dad. He doesn't know the name. That's it. Okay, I'll just take a close I look. finished it. சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நாங்கள் வந்துட்டு கந்தசஷ்டி விரதம் ஆஸ்பெரி கோயிலில் முடிச்சாச்சு வித் பாயசம் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சாப்பாடு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் சூரசம்ஹாரம் அண்ட் திருக்கல்யாணம் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினச்சது எல்லாரும் நினச்சதும் கண்டிப்பாக நடக்கும். அண்ட் நாளைக்கு நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, it's Manju signing off. Take care, bye-bye, stay safe.